அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசி நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் வந்திருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் ஜெய். நமஸ்காரம் சார். மும்பையே இப்போ அதிர்து லெவலு. கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால வரலாற்றை பாரதிய ஜனதா கட்சி உடைத்திருக்குது இல்லையா சார்? 30 ஆண்டு காலம் சிவசேனா கையில் இருந்த இந்த மாநகராட்சி, மும்பை மாநகராட்சி இப்போ பாஜக கூட்டணி கைப்பற்றிருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தேவேந்திர பட்னவிஸுடைய ஆளுமை, அழுத்தம், அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஒன்று. இரண்டாவதாக 75,000 கோடி ரூபாய் உள்ள ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் கார்பரேஷன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன். அங்கு திடீரென்று இந்த மறுமலர்ச்சி வரவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக ஏக்நாத் ஷிண்டே அவருடைய ஆட்சி, கடந்த 1 வருடமாக மிஸ்டர் பட்னவிஸுடைய ஆட்சி, இருவரும் கூட்டு சேர்ந்ததனால் கிடைத்தது. ஒன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நானும் லாஸ்ட் வீக் பாம்பேல இருந்தேன், நிறைய அந்த தேர்தல் போது படித்தேன், பார்த்தேன், கொண்டேன். அங்க வந்திருக்கிற டெவலப்மெண்ட் பொதுமக்கள் கண்ணால பாக்குறாங்க. ஜே, புல்லட் ட்ரெயின் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் விட போறாங்க. 2027 ஏப்ரலுக்குள்ள வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது அந்த ஒரு வளர்ச்சி. அதனால அந்த காரிடார் முழுக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சி. மும்பையில் 69 முதல் 75 வரை ஸ்டேஷனை புதுசா பண்ணியிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது உத்தவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே. ஆக மொத்தம் பாஜகவிற்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது என்றால் வளர்ச்சி. ஆனா இன்னொன்னு முக்கியமா சொல்லி ஆகணும், தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஜே மூலமாக இந்துத்துவாவை மீண்டும் நிலைநிறுத்தி விட்டார் தேவேந்திர பட்னவிஸ். இந்துத்துவாவை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு RSS உதவி தேவை. மீண்டும் RSS பாஜகவினுடைய ஒரு தோல் மேல் கோல் போட்டுக் கொண்டு போற மாதிரி இருந்து. காரணம், 2019 மகாராஷ்டிரா என்ற மாநிலத்திற்கு ஒரு இந்துத்துவ பாதையிலிருந்து திசை திருப்பி விட்டது சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும். அதை மீண்டும் கொண்டு வருவதில் மிக கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டப்பட்டதுல 2024 நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய அந்த அப்கி பார் 400 பார் வராது போனதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே செய்த இந்துக்களுக்கு செய்த துரோகம். அதை சரி செய்வதற்கு அமித்ஷா பட்ட பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் மகாராஷ்டிர மக்கள், மகாராஷ்டிரா முழுக்க இருக்கக்கூடிய 29 நகராட்சிகளில் 22 நகராட்சிகளுக்கு பாஜகவிற்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் அதிகாரம் கொடுத்து விட்டார்கள். இது ஒரு மாபெரும் புரட்சி, ஒரு எழுச்சி இருக்கிறது நான் பார்க்கிறேன். இதன் மூலமாக 2-3 கருத்துக்கள் தமிழக 2026 தேர்தலுக்கு பாதிக்குமா, சாதனையாகுமா, இதெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிரால பிஜேபிக்கு கிடைச்ச வெற்றி வெல்கம் வெற்றியாக இருந்தாலும் இப்பொழுதுதான் பிரதமர் நரேந்திர மோடி கூட தேவேந்திர பட்னவிஸுடன் தொலைபேசியில் பேசி பாராட்டு தெரிவித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அங்கு குஜராத்திக்கும் மராட்டிக்கும் சண்டை மூட்டி விட்டார் ராஜ் தாக்கரே. தங்களுக்கும் தெரியும், தமிழர்களை பற்றி லுங்கி பங்கி எல்லாம் பேசினார். அதையும் தவிர அண்ணாமலை எள்ளி நகையாடினார். ரசமலாய், அண்ணாமலையா ரசமலாயான்னு இப்ப ரசமலாய் கொடுக்க போறாங்க அவருக்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பாஜக தேவேந்திர பட்னவிஸை அடுத்த 10 வருடங்களுக்கு அவர்தான் வரக்கூடிய எதிர்கால தலைவர் யோகி ஆதித்யநாத் அடுத்தது என்ற நிலைமையில் கொண்டு விட்டாங்க. சரி, இப்போ அண்ணாமலை பிரச்சாரம் செய்த இடத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதே ராஜ் தாக்கரேக்கு மிகப்பெரிய ஒரு அடின்னு சொல்லப்படுது சார். எப்படி சார் உண்மையா சார்? அது கரெக்ட். அவர் சொன்னாலும் அது தேவேந்திர பட்னவிஸ் பதில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அண்ணாமலை ஒரு கிளர்ச்சி பண்ணது இளைஞர்களிடையே அது ஒரு வரவேற்பாக இருந்தது. அண்ணாமலை சைலண்டா போயிருக்கோம். இந்த ராஜ் தாக்கரே ரசமலாய் கிசமலாய்னு ஒரு அசிங்கமா பண்ணினாலதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்
தமிழ்நாடு இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பலரும் அந்த ராஜ் தாக்கரே மீது ஒரு கோபம் வந்து, ராஜ் தாக்கரே வந்து தமிழ்நாக்காரன் வந்து சொல்ல, பீகாரின்னு சொல்லியிருக்காரு, உத்தரப்பிரதேஷ்காரன்னு சொல்லியிருக்காரு. எப்படி தயாநிதி மாறன் வந்து வளர்றானோ அதே மாதிரி இங்கேயும் அவர் ராஜ் தாக்கரே வளர்றாரு. இந்திக்காரங்க எல்லாம் பேல்புரி விற்கிறான்னு இந்த பொன்மொழி சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இவர் வந்து தமிழ்காரன் சொல்றாரு, இட்லி விற்கிறவங்கன்னு. ஆக மொத்தம் இது தமிழுக்கு எதிராக இருந்தாலும் மகாராஷ்டிராவிற்கும் தமிழகத்திற்கும் பல ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கிறது. இதன் மூலமாக என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியுடன் இருந்த ஏக்நாத் ஷிண்டே அவர் சின்னம் வேல் அம்பு, அந்த அந்த சின்னம் பால் தாக்கரே சமயத்திலிருந்து வரக்கூடிய சின்னத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அதனால் கிடைத்த வெற்றி உத்தவ் தாக்கரேயை தரைமட்டமாக்கினார். அதே விஷயத்தை பார்த்தால் பால் தாக்கரே மறைவிற்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே தலைவராக உருவாக்கப்பட்டு விட்டார். அதே ஒற்றுமையை பார்த்தால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை இருப்பதனால் கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக ஓபிஎஸ் உத்தவ் தாக்கரே மாதிரி சரியாகி விடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் அடித்தளத்திற்கு எடுத்துக்கொண்டு விட்டப்பட்டது. காங்கிரஸுடைய பிரசன்ஸே இல்லை. இதன் மூலமாக திமுகவிலும் ஒரு பாடம் கற்றுக்கணும், தமிழ் வெற்றி கழகமும் பாடம் கற்றுக்கணும். தமிழகம் கண்டிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து திருவனந்தபுரம் மேயர் தேர்தலுக்கு பிறகு மும்பையில் பாஜக மேயர் என்றால் தமிழகத்தில் கூட அது ஒரு கருத்து களத்தை மாற்றும். இன்னொரு முக்கியமானது தமிழகத்தில் எப்படி உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே, சரத்பவார், அஜித் பவார் என்று குடும்ப அரசியல் இருந்ததோ 2026 ஜனவரி 16 அந்த குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டி விட்டார்கள் அந்த சகாப்தத்தில். அது மாதிரி உதயநிதி, ஸ்டாலின் போன்ற குடும்ப அதிகாரத்தை 2026 பொதுமக்கள் வீழ்த்துவதற்கான ஒரு அறிகுறிகள் மகாராஷ்டிராவிலிருந்து தமிழகம் நோக்கி கண்டிப்பாக கருத்து கணிப்பு தெரிவிக்கும். அது ஒரு இட் வில் மோல்ட் ஒப்பீனியன். அதுதான் சொல்ல வரேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த தேர்தலுக்காக 2 பேரும் இணைந்து மிகப்பெரிய கூட்டணி உருவாக்க போறாங்கலாம் சொன்னாங்க. அந்த இவங்க 2 பேர் இணைந்ததே சிவசேனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதுவுமே வந்து தவிடுபடி ஆகிவிட்டதே சார். இந்த இணைப்பும் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தவில்லையே சார். ஏற்படுத்தாது இருந்தது காரணம் என்ன என்று கேட்டால், ராஜ் தாக்கரே ஒரு பீகாரிக்கு எதிரானவர். மும்பையில் எடுத்து பார்த்தீர்களானால், நான் அடிக்கடி மும்பை செல்லுவதனால் அங்க இருக்கக்கூடிய தல நிலவரம் என்ன என்று கேட்டால், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ், லேபரர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், ட்ரெயின் டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள், சத்தீஸ்கர்ல இருந்து வராங்க. அதுக்குதான் பையான்னு சொல்லுவாங்க. அவனுங்கெல்லாம் ராஜ் தாக்கரே விரட்டி அடிச்சாரு. அதனாலதான் காங்கிரஸ் ராஜ் தாக்கரேயோட போகல. காங்கிரஸ் தனியா நின்றதுக்கு காரணம் அதான். அதனால ராஜ் தாக்கரே மீது இந்த இந்திய நார்த் இந்தியன்ஸும் சவுத் இந்தியன்ஸும் விரோதமாக இருப்பதனால், அவர் உத்தவ் தாக்கரேயோட சேர்ந்ததனால் அந்த ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். சார், அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீங்க காங்கிரஸ் பற்றி சொல்லும்போது இந்த கூட்டணி, ஏன்னா வருகின்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பதாக இங்கே காட்டப்படுகிறது. ஆனால் அதில் என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் காங்கிரஸ் வந்து இன்னும் டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். வெளியே சொல்ற விஷயம் என்னன்னா, சோனியா காந்தி தான் திமுக கூட கூட்டணி இருக்கணும்னு விருப்பப்படுறாப்புல, ராகுலுக்கு அந்த விருப்பமே இல்லை, அவங்க வந்து டிவிகே கூட போகணும் தான் ராகுல் விருப்பப்படுறாரு, இதுக்கு முழுக்க முழுக்க முட்டுக்கடை சோனியா போடுறாங்கன்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு வந்து நிர்வாக குழு, காங்கிரஸோட நிர்வாக குழு கூடுது. இது எப்படி சார் நாளைக்கு வந்து எப்படி காய் நகர்த்தப்படும் சார் கூட்டணிக்கான விஷயங்களுக்கு? குறைந்தது 25 தலைவர்கள் டெல்லிக்கு வந்து விட்டார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள். சனிக்கிழமை 17 மாலை 4 மணிக்கு இந்திரா பவன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமை செயலகத்தில் குறைந்தது 40 பேர்களை வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்த இருக்கிறார் மல்லிகார்ஜுன் கர்கேவும் ராகுல் காந்தியும். கருத்துகள் விவாதிக்கப்படும். அதற்கு முன்னதாக மாணிக் தாக்கூர் போட்ட ட்விட் அக்கவுண்ட் 6 மந்திரி சபை கேட்கிறார், நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவோம், அண்டை மாநிலமான
ஆந்திராவில் எப்படி சந்திரபாபு நாயுடு பிஜேபி வச்சுட்டு இருக்காரோ, எப்படி நாயுடு தலைவர்கள் நரேந்திர மோடி வச்சிருக்காரோ, அது மாதிரி கூட்டாட்சி வேண்டும் என்று ராகுல் காந்தி கூட பேசியதாக செய்திகள் வந்தது. ராஜா முன்னிலையில் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க போய் சொல்லுங்க ஸ்டாலின் கிட்டக்கேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். நாளை போதாத குறைக்கு சமீபத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு ஏற்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். அது ட்விட்டரில் பிரபலமாக வைரலா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் என்ன ரோட்டரி கிளப்பா நடத்துறது, லயன்ஸ் கிளப்பா நடத்துறது என்று கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி கருத்து வருவது, இந்த திருச்சி வேலுசாமி பேசுறது, இதெல்லாம் பார்த்தா ஸ்டாலினுக்கு இரிட்டேஷனா இருக்கும். கண்டிப்பாக தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்வது உறுதி ஜெய். அதற்கான பூர்வ பிடிகளை நாளைக்கு ஆரம்பித்து விடுவார்கள். தமிழகத்தில் காங்கிரசும் திமுகவும் பிரிந்தால் அது திமுகவிற்கு நஷ்டம், காங்கிரசுக்கு நஷ்டம். காரணம், திமுகவிற்கு 234 தொகுதிகளில் 35 முதல் 40 கூட வராது என்று தான் கருத்து கணிப்பு தெரிகிறது. இந்த ஈவென்ட் ஆஃப் டிவிகே காங்கிரஸ் கோயிங் டுகெதர். இது பாருங்க, இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, தமிழ் வெற்றி கழகம் இன்று பிரச்சாரத்திற்காக செங்கோட்டையின் தலைமையில் 10 பேர் குழு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த வாரம் பொங்கல் முடிஞ்சு வந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டில் 23, 24 தேதி வாக்கில் தமிழ் வெற்றி கழகத்திற்கு சின்னம் ஒதுக்கப்படும் தேர்தல் கமிஷன் மூலமாக. அதற்கான வழக்கறிஞர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். திமுக என்பது காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய ஆத்திரத்துல தமிழ் வெற்றி கழகத்தை பிடிச்சி நெசுக்குறாங்க, பிடிச்சி கிரஷ் பண்றாங்க. அந்த சாத்துக்குடி ஜூஸ் வர மாதிரி பிழிறாங்க கடந்து. காரணம் என்ன, எல்லாத்தையும் எல்லா வக்கீலும் என்கேஜ் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு கூர்மையை, ஷார்ப்னஸ் ஆஃப் விஜயை கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது காங்கிரஸால் ஈடுபாடு செய்ய முடியுமா என்றால் இல்லை. காரணம், கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதிகள் காங்கிரசுடன் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் கிறிஸ்துமஸ்ல போன போது கூட அவருக்கு அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தாங்களும் குறிப்பிட்டீர்கள், சோனியா காந்தி டிஎம்கேட இருக்கணும்னு சொல்றாங்கன்னுட்டு. ஆனா அதே கிறிஸ்துவ அமைப்புகள் ராகுல் காந்தியிடம் சொல்லி தாவேகாவுடன் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பின்னணி. எது இருப்பினும் தினமலர் உரை நேயர்களுக்கு ஜெய் மூலமாக ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு செய்தி. நாளைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க கூட்டணியை பற்றி என்று. ஒன்னே ஒன்று வச்சுங்க ஜெய், அதுல இருந்து திமுக காங்கிரஸ் உறவு பிரிய ஆரம்பிக்கும். சார், இப்போ வருகின்ற 20ஆம் தேதி சட்டசபை, தமிழக சட்டசபை கூட இருக்கின்றது. அது கவர்னர் உரையுடன் துவக்கப்படும். எப்பவுமே இந்த ஆண்டுக்கு முதல்ல வந்து ஜனவரி மாதத்தில் கவர்னர் உரையுடன் சட்டசபை துவக்கப்படும். கடந்த சில ஆண்டுகளாகவே கவர்னர் உரையை வந்து திமுக மிகவும் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அவரை விலையை போக சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த நிகழ்வில் இப்போ வருகின்ற 20ஆம் தேதி நடக்கின்ற சட்டசபை நிகழ்வில் கவர்னர் உரை எப்படி சார் இருக்கும்? அகில இந்திய அளவில் பார்த்தீர்களே ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பிபின் சட்டர்ஜி சொல்லக்கூடிய வந்தே மாதரம், அதற்கு 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு சிறப்பாக கொண்டாடினார்கள். அதை கண்டிப்பாக கவர்னர் தன்னுடைய உரையில் எழுத இருக்கிறார், படிக்க இருக்கிறார். அதன் மூலமாக திமுகவினர் கொந்தளிப்பு அடைவார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுவார். அது மூலமாக இருக்கு. அதனால அவர் போன வாட்டி வெளிநடப்பு செய்த மாதிரி இம்முறை ஆளுநர் அவர்களை உசுப்பி விடுவதற்கு திமுகவினர் தயாராகி இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் 4 பேருடைய நயினா நாகேந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினால் அப்பாவுக்கு டப்பா காலி ஆயிடும். அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா இதுதான் ஒரு கடைசி செஷன் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி. அடுத்த வாட்டி தேர்ந்தெடுத்து வந்துட்டாங்கன்னா அது வேற விஷயம். இனிமேல் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அடுத்த வாட்டி வருவார், இல்லை மந்திரி ஆயிடுவார், அது வேற விஷயம். ஆனால் அப்பாவிற்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருக்க போகிறது. கவர்னர் அவருக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை நிர்ணயிக்கிறதற்கு
மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கும் ஆளுநருடைய பாதுகாப்பிற்கும் சில தாக்கீதுகள் டெல்லியிலிருந்து சென்னை சென்றதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் 20ஆம் தேதி கண்டிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு ரகளை இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வந்தே மாதம் சொன்ன பிறகு காங்கிரஸ்காரங்கள்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. so that Stalin gets irritated. ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிமுகவை இரிட்டேட் பண்ணவங்கிறதுக்காக இந்த பராசக்தி ஜனநாயகனை பத்தி சொல்லு கொண்டு வருவாங்க. ஆக மொத்தம் தேர்தலுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சிறு விளையாடல்களை பார்க்கலாம். ஆளுநருக்கு பாதுகாப்பு தேவை. அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அது கரூரை விட மிக மோசமாக ஆகிவிடும் என்றெல்லாம் கூட உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜெய் சார், உங்கள் நேரத்தை ஒட்டி எங்களுக்கு பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.